ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிடுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தங்ஷியோட முயற்சியினால தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர் மாதிரின்னு சொல்ல, தங்ஷியா அவரெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர்னாலாம் நான் இங்கே வரவே இல்லை. நான் வந்ததுக்கு காரணமே செங் தான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட முயற்சியினால தான் நான் இந்த ஷூட்கே வந்தேங்கிறா. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன் தான்னு சொல்லவும், வாவ், அந்த மாதிரி டேலண்டான பொண்ணுக்கும் பொசிஷன் கொடுங்கப்பாங்கிற மாதிரி இல்லையே சொல்ல, வாவ், அவளுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவோ, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களோட எஃபர்ட்னால தான். செங் எதுவுமே பண்ணல. ஏன்னா 1 ஹவரா அவளை இங்கே காணவே காணுன்னு சொல்லிட, எங்கே போயிட்டு அவள் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு வரவும், ஹீரோ பின்னாடியே வந்து, இன்னைக்கு நைட் டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்க கம்பெனி சார்பா, ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறான். சாரி, நான் டயர்டாக இருக்கேன், என்னால் வர முடியாதுங்க. ஆமாம்மா, ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாரி, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி விட்டான். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காந்தா. இன்னைக்கு ஒர்க் சூப்பராக போனதால எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி வச்சுருக்கோம், அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, மிஸ்டர் கோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாதுங்க. என்ன ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டியான்னு கேட்குறான். நியூ கமரா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணி மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வா, முடியலன்னா சீக்கிரமாக கிளம்பிடுன்ட்டான். ஸோ இப்போது அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தா, வேலை செய்யும்போது ஆளை காணோம், சாப்பிட மட்டும் வந்துட்டியான்னு பேசுகிறாங்க. இப்போ கு வந்து, உன்னால தான் அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி டோஸ்ட் கொடுத்துட்டு போக, நம்ம ஹீரோயினை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. வாங்கிட்ட கூட என்னோட வேலையோ கொஞ்சம் சேர்த்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு குடிக்க, பட் அவள் குடிக்கல. இன்னொரு பொண்ணு எழுந்து அவளுக்கு நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஊற்றி குடிக்கிறா. பார்த்தா எல்லாருமே எழுந்து நானும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, சாரி, உங்கள் எல்லாருக்கும் என்னால் தான் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் வரா. இங்கே நம்ம ஹீரோயினோ எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன இவ இப்படி குடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ ஒரு லுக்கை போட்டு இந்த பக்கம் எல்லாரோடையும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போது ரொம்ப குடிச்சதால ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் பிக்கப் பண்ணிக்க சொல்லி கூப்பிடுறா. அவளும் வரண்டா. அப்போ ஃபோனை பார்த்துட்டு வரும்போது ஹீரோவை இடிச்சிட்டா. ஒரே வழியில் ட்ரை பண்ண போக முடியலையா. தங்ஷி, பாஸ், உங்களுக்கு என்னோட வேலை திருப்தி படுத்தலையான்னு கேட்க, அது எப்படி உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், ஆனால் உன்கிட்ட தான் உண்மையை சொல்ல முடியாதுன்ட்டு இருக்கா. இப்போ உள்ள வந்து சின்ன கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டில் சுற்றி கோ கிட்ட நிற்க, யார் இதுவரை ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தது கிடையாதுன்னு கேட்க, யாருமே கை தூக்கல. சரி, யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோவையும் ஹீரோயினையும் தவிர எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போது தங்ஷியோ செங்கோ ப்ளீஸ் ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி ஏன் லவ்வே பண்ணலன்னு கேட்குறாங்க. எனக்கானவ கிடைச்சா அவளை கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே வயசாகிற வரைக்கும் ஒன்றா இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் அவன் எனக்கு கிடைக்கலங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற பொண்ணு லக்கியஸ்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கவும், இவனே அப்பியரன்ஸை வச்சு எடை போடுறவன் ஏதோ நியாயஸ்த மாதிரி இப்போ பேசுகிறானான்ட்டு ஒரு லுக்கு போடவும், செங் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்குறான். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்ட்டு இருக்க. இப்போ கு எழுந்து, நம்ம நோஸில் சென்சார் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது, அதனால ஃபெரமான்ஸை ஸ்மெல் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்மளோட பிளட் ஃப்ளோலாம் இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கு பேர் தான் காதலில் விழுகிறது. ஸோ இனிமேல் உங்களை ஹார்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே நோஸால் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு இருக்கான். இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு கிளம்ப பயங்கர லோடில் இருக்கான். தோதோ என் காரே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்க, அது நம்ம யுவானோட காரு. யோ, மாறி ஏறிட்டு, இது ஏன் கார், இறங்குங்க. அது எப்படி முடியும் பாரு, நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னை என் வீட்டில் கொண்டு போய் சேருன்ட்டு இருக்கான். ஐயோ, உன் காரு வேறையா, இது ஏன் காரு, நீ இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தா டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளம்புன்னு தாட்டி விட்டுட்டாங்க. ஓவராக குடிச்சிருக்கானாச்சே, வாமிட் வர மாதிரியே இருக்கு. என் காரில் அதை பண்ண அவ்வளோதான் பத்துக்குன்னு சொல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேர வச்சுட்டான். ஸோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, இந்த நிலைமையில எப்படி அவளை பிக்கப் பண்ணிக்க முடியும், ஒரு சைக்கோ நாய் என் காரில் ஏறிக்கிட்டான், நீயே பார்த்து வாடின்ட்டா. அவனோ, நீ ரொம்பவும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, இது ஏன் காரு, நீ எதுக்காக கவலைப்படுறங்கவும் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. இங்க சரி, டாக்ஸி புக் பண்ணி போகணும் இல்லையா, கிளம்புனா நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம், இவனையும் கூட்டிகிட்டு போங்கிறாங்க. ஏன்னா கூட வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. இருமா ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வர, அவளுக்கு தான் அசால்ட் ஆச்சு. இதெல்லாம் தூக்கி தோளில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. பார்த்தா அவள் பக்கத்தில் அவன் தான் படுத்துட்டு இருக்கான். இவனை பார்த்து பயங்கர ஷாக்கு. அப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று நைட் நேராக இவனோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கா. முதல்ல இங்கேருந்து எஸ் ஆகுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பார்க்க கரெக்டாக அவன் இருந்து வந்துட்டான். யார் நீ, என் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்க, வேற வழியே இல்லாமல் மீயாவா மாறிட்டா. இவன் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. ஹேங் ஓவர் சூப் வச்சு குடிங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் அவனை கீழே போட்டு அவன் மட்டும் தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓரளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்தவன் நம்ம ஹீரோயின்னு தெரியாமையே நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ நேற்று வேற ஏதாவது எடுத்துருக்குமோன்னு சொல்லிட்டு
முதல்ல கூக்கு தான் கால் பண்ணுறான். அவன் இன்னும் நம்ம யுவான் கார்லேயே தான் படுத்து கிடக்கான். நேற்று நைட்டு நான் ஒருத்தரோட தூங்கிட்டு இருந்திருக்கேன்டான்னு சொல்ல. பொண்ணா பையனான்னு கேட்குறான். பொண்ணுடான்னு சொல்ல. பொண்ணா அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறான். எனக்கே தெரில, எதுவுமே ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் அவள் பக்கத்தில் படுத்த மாதிரி தான் இருந்ததுங்கிறான். மியாவா அது? அப்போ அவள் எப்படி வந்துட்டா நடந்துக்கிட்டான்னு கேட்கவும், போகும்போது நல்லா சாப்பிடுன்ட்டு ரொம்ப காமாக தான்டா போனாங்கிறான். சரி விடு விடு, 2 பேரும் அடல்ட்ஸ் தானே, என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம யுவன் வந்துட்டா. என்னப்பா நல்லா தூங்குனியான்னு கேட்க, நல்லா தான் தூங்குனேங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு என்னோட டிரைவிங் ஸ்கில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி நீ பாருடான்னு காலை கட் பண்ணுவேன். பெட்டில் நம்ம ஹீரோனோட பேண்டு கிடக்கவும் மியா இங்கே தூங்கின மாதிரி தான் நினச்சி பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் பாரு, இப்போவும் இந்த நம்பர் பிளேட் உன்னோடது மாதிரி தான் தெரியுதான்னு கேட்க, சாரி ஓவராக குடிச்சதில் தப்பாக ஏறி உட்காந்துட்டேங்கிறான். பாரு நீ எப்படி என் காரை நார வச்சிருக்கேன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண தெரியுமா, டிரைவிங்க்கு இவ்வளோ க்ளீன் பண்ணதுக்கு இவ்வளோ நீ பாட்டுக்கு கணக்கு சொல்ல. மொத்தம் 1691 யுவான் தானே, இதோ கொடுக்குறேன்னு ஸ்கேனரை காட்ட, நம்பரை ஸ்கேன் பண்ண சொல்லுவான் போலன்னு டென்ஷன் ஆயிட்டா. அட பேமெண்ட் ஸ்கேனர் ஆன் பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டு கரெக்டாக பே பண்ணும்போது சார்ஜ் போயிடுச்சு. கையிலையும் 200 யுவான் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, ஃபோன் சார்ஜ் ஆனதும் மீதி அனுப்பிடுறேங்க. அதை வாங்கினவன் எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, ஏமாத்த நினைக்காதன்ட்டு கிளம்பிட்டா. அப்போது ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி, கையிலையும் சுத்தமாக காசு இல்லை, வீடு போய் சேரணும்ல, என் கம்பெனிக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லணும், அதுக்கு மட்டும் ஃபோனை கொடுமான்னு சொல்லி ஹெல்ப்பை கேட்டு அவள் போனதுக்கப்புறமா நின்றுட்டுருக்கேன். அப்படியே காற்றுல பறந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்குது. ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா அதில் 200 யான் அவளுக்கு கொடுத்தது இவனுக்கு கிடைச்சிருச்சு. கட் பண்ணி ஆஃபீஸில் காட்ட கரெக்டாக 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் தான் வராங்க. அப்போ நேற்று நைட் நீ வீட்டுக்கே போலையான்னு கேட்டதும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்ததோட கப்பு தாங்கலங்கவும் இவ தான் வர அவசரத்தில் அழுக்கியே போட்டு வந்திருப்பா. சரி இன்னைக்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கவும், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ட்டு இவளோட பேண்டை கையிலேயே தான் போட்டிருக்கான். ஆனால் இதை இவ பார்க்கல. பத்தாவதுக்கு நம்மால் இன்னைக்கு குட் மூடில் வேற இருக்காரு. லேபில் மிஸ்டேக் பண்ணால் கூட குணமாக சொல்லி கொடுத்துட்டு போகிறான். கட் பண்ணால் இப்போ மீட்டிங் போயிட்டுருக்கு. நேற்று ஷூட் பண்ணாங்க இல்லையா, அதில் இப்போ போஸ்டர் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் தானே இருக்கா, ஸோ இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இதில் தங்ஷி வேற கரெக்டாக மெசேஜ் பண்ணுறான், போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கணுமான்னு. இப்போ கோவும் வந்து போஸ்டர் ஷூட்டிங் சூப்பராக முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணணும், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ லீயும் மியாவை செங்ஷிங் தான் கூட்டிட்டு வந்திருக்கா, சூப்பரான வேலை பண்ணியிருக்கா, இதுக்காகவே அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவளை வேலைக்கே எடுத்துட்டாங்க. இதில் இந்த வாங்கோ அவ கூடவே இருக்க பொண்ணுக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிக்குனால தான் இன்டர்ன்லேருந்து அஃபிஷியல் ஒர்க்கரே ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா தெரிஞ்சவங்களை வச்சு அவள் ஆகியிருக்கான், ரொம்ப நாள் இருந்துட முடியாது, சீக்கிரம் போயிடுவான்னு பேசிட்டு இருக்காங்க. அழகான பொண்ணை தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கணும்னே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவளுக்கு வேலை கிடைச்சது, மியா தான் கரெக்டாக இருப்பாங்க இந்த பொசிஷனுக்குன்னு சொல்லிட்டு இப்படி இவங்க எல்லாரும் இவளை பற்றி பேசுகிறத ஆசாசியாக அவங்களுக்காக கேக் வாங்கிட்டு வரும்போது கேட்டுட்டா. என்ன பண்ணுறது, சோகமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ அவள் ஃப்ரெண்டோட தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்படி அவளை எல்லாரும் பாராட்டுறதால மியாவை இவ வெறுக்க ஆரம்பிக்கிறா. அவளும் நானும் ஒரே பர்சன் தான், ஆனால் அவளுக்கு ஈஸியாக காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது, என்னை ஈஸியாக வெறுக்கிறாங்க. உன்னை பற்றி தெரியாததால தான் அவங்க உன்னை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாகவே உன்னை புரிஞ்சுப்பாங்கடின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இருந்துட்டு போது, என்னோட ஸ்ட்ரென்த்தாலேயே நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன்னு இவ பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோ மியாக்கு தான் கால் பண்ணுறான். ஏன்னா இவன் இப்போ கூவோட இருக்கான். என்னோட கால் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அவள் உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வெக்கப்படுவாளோ என்னமோ. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, அவளை திரும்ப பார்த்தனா கண்டிப்பாக அவளை சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவளோட டெம்பரரியான ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷனில் தான் நான் இருக்கேங்கிறான். லவ்வுக்கு ஓகே, கல்யாணம் எப்பட்றா, அவங்க அழகாக தான் இருக்காங்க, இருந்தாலும் செட் ஆகுமான்னு கேட்க, நான் அவள் ஃபேஸை பார்த்தோன்னா அவளை லவ் பண்ணலங்கிறான். அப்போ ஏன் செங்சிங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கேட்க, புரியலன்னு கேட்கவும், தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுறது தப்பில்லை, ஆனால் எதுவுமே தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா அவள் ஃப்ரெண்டு கிட்ட இதே டாப்பிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் சேர்ந்து தூங்கணும் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே நடக்கலன்ட்டு இருக்கா. அதுதான் தங்ஷி அவளை பார்க்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கானான்னு கேட்க, அவள் இனிமேல் பார்க்கறதுக்கே நான் விட மாட்டேங்கிறா, அவள் பார்த்தே ஆகணும்னு இருக்கான். அடுத்து ஆஃபீஸ்க்கு வந்தா 5 வருஷம் ப்ராடக்டோட லிஸ்ட்டை கொடுத்து இதை மொத்தமாக அனலைஸ் பண்ணி சார்ட் ரெடி பண்ணணும், நாளைக்குள்ளே முடிக்கணும், முடிக்கலன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ தான் எடுத்துக்கணும்ட்டு போயிட்டு இருக்காங்க. சரி உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கடையில் நம்ம ஹீரோ வேற மியாக்கு கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே இல்லை. செங்ஷிங்க்கு கால் பண்ண கட் பண்ணி விட்டுட்டா. விட்டா சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு செகண்ட் சிம்மை ஆஃபே பண்ணிட்டா. இப்போ ஒவ்வொருத்தராக வேலையை முடிச்சு எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் இன்னும் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. எங்க ஹீரோவும் அவளுக்கு கால் பண்ணுறது இன்னும் நிறுத்தலை. எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்,
நம்ம மீட் பண்ணலான்னு வேற மெசேஜும் போட்டுட்ருக்கான். எங்கே பாவம் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டா. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் எழுந்து போக கரெக்டாக ஹீரோ வரான். அப்படி என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்கேன். வெளியே பயங்கரமாக இடியெல்லாம் இடிச்சிட்ருக்கு. இவன் எங்கே வாஷ்ரூமில் இருக்காளா? அப்போது கண்ணாடியில் இவளோட ஃபேஸ் பார்க்கும்போது டக்குனு மியாவோட ஃபேஸும் கிளிச் ஆகிற மாதிரி இருக்குது. பிரேஸ்லெட்டையும் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறான். அதுலேயும் ஏதோ ப்ராப்ளம் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்படி 2 ஃபேஸும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.